ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னா அதான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குல்ல, நம்ம ஒர்க்குக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ என்னன்னா இந்த vlog எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு சில பேர் வந்து எனக்கு பர்சனலாகவும் சரி கமெண்ட்லேயும் சரி கேட்டிருந்தீங்க, ப்ரோ எவ்வளோ இதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு நாளைக்கு இல்லை, இன்னைக்கான vlogல வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பார்ட் டைமாக எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ வந்து பார்ட் டைமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஆமாம், ஃபுல் டைம் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தா எவ்வளோ இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் டைமாக, அதாவது ஈவினிங் 6 o'clock இருந்து கரெக்டாக மணி 6 ஆமாம் 6 o'clock இருந்து நைட்டு 10 o'clock வரை நம்ம ஓட்டுறோம். ஓகேவாடா, 10 மணி வரை பார்க்குறோம். இதில் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பாருங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்ம ஊரில் தூத்துக்குடியில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாண்ணே. ஓகேவா, எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னடா கிளம்பியாச்சா? ஓகேவா, ஹெல்மெட்லாம் எடுத்துட்டியா? சூப்பர். அதே மாதிரி எல்லாருமே அதாவது டிரைவ் பண்ணும்போது வந்து எல்லாரும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நம்ம ஜொமேட்டோ ஓட்டுற யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஜொமேட்டோ ஓட்டுறதுனால இல்லை, எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில வந்து ஜொமேட்டோவில் உள்ள ஒரு பர்சன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாரும் சேஃபாக ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஓகேவா, நம்ம சேஃபாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுதான். சரி, ஓகே. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போமாடா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட், குட். போலாமா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளம்பியாச்சு. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:10 கிட்ட ஆகுது. அதாவது நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சுனடா, நம்ம வந்து ஜொமேட்டோ ஆன் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் ஆர்டர் அசைன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்க போகலாம். எவ்வளோ வந்து எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க, எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சரி, போகணும், பிடிச்சிக்கோ லக்கடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு அசைன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணி கரெக்டாக ஒரு 5 வெளியே வரோம், நம்ம மெயினுக்கு வரோம், கரெக்டாக ஒரு ஆர்டர் அசைன் ஆயிருக்கு. சரி, ஓகே, ஆர்டர் அக்செப்ட் பண்ணுவோம். சரி, ஓகே, ஆர்டர் எடுத்துட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட போய் கொடுத்துருவோம். என்னடா, ஓகேவா, போலாமா? சரி, ஆர்டருக்கு ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு, இந்த எடுத்துட்டு வரையா? அந்த போ, இவதான் போயிட்டு வரா. வாடா வா, நீ தானே வழக்கம் போல போயிட்டு வருவேன், போய் வாங்கிட்டு வா. சரி, தான் வாரமா. ரீச் பிக்கப் கொடுத்துறவா? என் கூட எத்தனை நாள் வர? இருடா. சரி, குடி. போய் வாங்கிட்டா பாப்போம். இது எப்படிங்க திறந்து விடுறா? புரியலண்ணா. என்ன அது? என்னது, பிரியாணியா? ஆமா, அதான் பிரியாணி. பக்கெட் பிரியாணி. ஆமா. எவ்வளவா தெரியல. ஏன், என்ன கேட்டண்டே? வாங்குறதுக்கா? ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்டர் வந்து நல்லபடியாக கொடுத்தாச்சு. மொதல் ஆர்டரே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இது இருக்குது. என்ன செய்ய, ஆர்டர் போட்டு ரொம்ப நேரம் 1/4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணியாச்சு. கஸ்டமர் ரெஸ்பான்ஸே பண்ணல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தோம். சரி, மொதல் ஆர்டர் இப்படி இருக்கு. சரி, ரைட், அது 1-2 ஆர்டர் அப்படி தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் அப்படியே காமா இது பண்ணி நம்ம வந்து சரி அடுத்த ஆர்டர் போவோம்னா. மொதல் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு. 2வது ஆர்டர் போவோம். 2வது ஆர்டர் வந்து நம்ம போவோம், அசைன் ஆகும். அடுத்த அந்த ஆர்டர் எடுத்துட்டு கொடுத்துட்டு போகணும். சரியா, போமாடா, பிடிச்சுக்கோனே. கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோனே. அவங்களுக்கு கஸ்டமருக்கும் ஒரு சில நேரத்துல நினைச்சேன்டே சூப்பு அதான் பார்த்தேன். சரி, வாங்கினாலும் தாரமா இவன் மாற மாட்டா, என்னைக்கு மாற மாட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆர்டருக்கு நம்ம பார்ப்போம். சரியா, பிடிச்சுக்கோனா, போலாமா? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் கழிச்சு அதாவது அடுத்த ஆர்டர் விழுந்திருக்கு. எங்கே விழுந்திருக்கு? இங்கேதான், பக்கத்தில் தான். இவ்வளோ பரவாயில்ல. சரி, அதாவது 2வது ஆர்டர் வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்பதான் விழுந்திருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துடும். சரி, ரைட்டு, போமானே. சரி, ரைட், அந்த ஆர்டர் எடுத்து கஸ்டமரை கொடுத்துட்டு வருவோண்ணே. ஓகேவாடா, போகலாண்ணே. என்னடா, சிக்கன் டிக்கா? சரி, அது ஒரு வகையான உணவு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த 2வது ஆர்டருக்கான பிக்கப் வந்து எடுக்க போறோம். ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. சரி, எடுத்துட்டு வா, போ. சீக்கிரம் வாங்கிட்டு போ. பாத்தீங்கன்னா 2வது ஆர்டருக்கான பிக்கப் வந்து நம்ம எடுத்தாச்சு. அதை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம்னா. சரிண்ணா, ஓகே. அது உள்ளவே அதையும் எடுக்கிற எடுத்து காமிச்சேன்டா அவங்களுக்கும்.
அதை நீ இப்படி காமிச்சா போதும். இவன் எனக்கு தெரிஞ்சு எடுத்து தின்றுவான்னு நினைக்க. பசியில இருக்கியோமா? இல்ல பசிக்கல, பாசல கேட்டுக்கிறேன். சரி ரைட். இந்த எல்லாம் கொடுத்துட்டல? ஆமா கொடுத்துட்டேன். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், அதான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம வரும்னா ரெண்டாவது ஆர்டர் நம்ம 2 இந்த வச்சுக்கோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது ஆர்டரை வந்து நல்லபடியாக கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்து நேராக சோனுக்குள்ள நம்ம போயிடும். ஹோட்டல்கிட்ட எங்கேயா போவோம். அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணலான்னு. ஓகேவா? ஓகே, மூணாவது ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேடா, போகலாமாடா? ஓகே போலாம். ஓகே போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து மூணாவது ஆர்டர் வந்து வந்துருச்சுன்னு. சரி, இப்போ வந்து அந்த ஆர்டர் வந்து நம்ம வந்து பிக் பண்ணிட்டு கஸ்டமர் லொகேஷன் போயிடும். என்னடா வருமா? சரி ரைட்டு. மூணாவது ஆர்டர் வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து நல்லபடியாக கஸ்டமர்கிட்ட போய் சேஃபாக கொடுத்துருவோண்ணே. ஐயோ, முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இதை வந்து தின்றுவான்னு நினைக்கிறேன். சூடா இருக்கு, சூடா இருக்கா? சரி ரைட்டு, போய் கொடுத்துட்டு வந்துருவோண்ணே. சரியா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக மூணாவது ஆர்டரை வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்து முடிச்சாச்சு நல்லபடியா. இப்போ வந்து அடுத்த ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். போகலாம், நம்ம சோனுக்குள்ள போகலாம். என்னடா ஓகேவா? அடுத்த ஆர்டர் எடுக்கலாமா? சரி ஓகே, பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு. கடைசியாக சொல்கிறோம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. நான் டீட்டெயில்ஸாக நான் சொல்லிடுறேனே. சரியாண்ணா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியா, அதாவது எத்தனாவது ஆர்டர்? நாலாவது ஆர்டர் வந்து கிடைச்சிருச்சு. அதாவது அந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம இங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பஜாருக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துருச்சு. அட்டன் பண்ணு, பாத்துக்கிட்டே இருப்பா. அட்டன் பண்ண முடியா? பண்ணிட்டேன்டா. சரி, அதாவது இந்த ஆர்டரை நம்ம எடுத்துட்டு கஸ்டமர் லொகேஷன்ல போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். என்னடா? ஓகே வாங்க போலாம். பிடிச்சிக்கோ. எத்தனாவது ஆர்டர் கரெக்டா? இது எத்தனாவது ஆர்டர்? பிக் பண்ணிரோம். பிக்கப் ஆர்டர் கொடுத்துட்டியா? சரி, எத்தனாவது ஆர்டர் கரெக்டா சொல்லு பாப்போம். இது வந்து நாலாவது ஆர்டர் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக எடுத்தாச்சு. அது நல்லபடி. இவன் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டரை எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை உள்ள துறந்து தலையை விட்டு நல்லா நோண்டி சாப்பாடுன்னு கொண்டு வரல. கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதுதான் எனக்கு சொல்லலாம். வாயை திறந்து போற வழியில உனக்கு ஒரு டீ பஜ்ஜி வாங்கி தரேன், சாப்பிட்டு சத்த கிடாம வா. என்ன பாக்குற? என்ன இருந்தாலும் இந்த இது சாப்பிடுற மாதிரி வரும். சரி, ஒரு நாள் வந்து அதாவது நல்லா பாத்துக்கோங்க. அதாவது ஒரு நாள் நம்ம எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம டெலிவரி எடுக்கிறோமோ அந்தந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் நம்ம ஒரு நாள் வந்து சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டைமு, சரியா? பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இதுல, லஞ்ச் ஒரு இது, டின்னர் ஒரு இது. ஓகேவா? சாப்பிட்றோம். சரி, இந்த ஆர்டர் நம்ம வந்து நல்லபடியா, அதாவது நாலாவது ஆர்டர் வந்து நம்ம நல்லபடியா கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து நாலாவது ஆர்டரை வந்து நல்லபடியாக கொடுத்தாச்சு, கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து அஞ்சாவது ஆர்டர் தானே? அஞ்சாவது ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா? சரியா? சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எத்தனாவது ஆர்டர்? அஞ்சாவது ஆர்டர் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் வந்திருக்கோம், இங்கே வந்துருச்சு ஆர்டர். அக்செப்ட் பண்ணு. அஞ்சாவது ஆர்டர் எடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்கு? லார்ஜ் ஆர்டர் டெலிவரி, ஒன் மோர் பார்ட்னர். அதாவது இது வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டர் போல, அதனால கஸ்டமர் வந்து இல்லை அதாவது டெலிவரி பார்ட்னர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வேணுமா அப்படின்னு கேட்காங்க. சரி ஓகே, இந்த ஆர்டர் வந்து நம்ம எடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோமா? சரியா, எடுக்க போகணும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியா எத்தனாவது ஆர்டர்? அஞ்சாவது ஆர்டர் வந்து நம்ம பிக் பண்ணியாச்சு. அதாவது நம்ம இந்த அஞ்சாவது ஆர்டர் வந்து நம்ம நல்லபடியா கஸ்டமர்கிட்ட கொடுத்து நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம். என்னடா? ஓகேவா? சரி. என்ன இதையும் திறந்து பார்க்கலையா? எப்போ எல்லா ஆர்டரையும் திறந்து பாப்பா, திறந்துக்காம இருக்கா. ஏன்னா நான் வாங்கி தரேன் சொல்லியிருக்கேன் சாப்பாடு. சரி போமா? சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போலான்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனாவது ஆர்டர் கொடுத்துட்டு அஞ்சாவது ஆர்டர் வந்து நல்லபடியா கொடுத்தாச்சு கஸ்டமர்கிட்ட. இப்போ வந்து அடுத்த ஆறாவது ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இங்கதான் நிற்கும் பக்கத்துல, ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல அசைன் ஆகுதான்னு பார்ப்போம். என்ன ஓகேவா? ஓகே சரி ரைட்டு, வாங்க பார்க்கலாம். அடுத்த ஆர்டர் அசைன் ஆகுதான்னு பார்க்கலாண்ணே. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இவனுக்கு வந்து இப்போ மாறி உட்காந்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருந்தான். சரி ஏதாவது பசிக்குதான்னு கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லேஸ் வாங்கிக்கோ அப்படின்னா 2 லேஸ் வாங்கிட்டா, சாப்பிட்டா. ஒரு லேஸு தான்னு கேட்டேன், அதை காலி பண்ணிட்டா. இது கூட அவன் 20 ரூபாய்க்கு போலி வாங்கி சாப்பிட்டுருக்கான். ஏன் 10 ரூபா நீ இருக்கு? நான் 10 ரூபாய்க்கு 5 ரூபா தான் ஒரு லேஸு, 2 தான் நான் வாங்கினேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாட்டி வாங்கி தந்துட்டு சொல்லிட்டேன். 20 ரூபா ஒரு போலி 20 ரூபாய்க்கு தின்னுட்டல. அதுல பாதி தந்தடே எனக்கு எத்தனை கொஞ்சோல தந்துருப்பா. அந்த கொஞ்சோல ஃபர்ஸ்ட் உள்ள லேஸ்ல நான் கொஞ்சம் கொடுத்துட்டேன். கொடுக்கலையா? இரு வாரேன், சின்னதா கிடக்கான்னு பாக்கேன். வருவேன் எனக்கு நல்லா வருவேன். எல்லாம் தெளிவா இருப்பா, எல்லா விஷயத்தையும் சாப்பாடு சொல்லி தெளிவா இருப்பா. நம்ம கூட போ ஒண்ணு கிடையாது. என்ன செய்ய? போலி ஒத்தையில தானே தின்ன. எனக்கு கேட்டியா என்கிட்ட? குடுத்தனா இல்லையா? உன்ட்ட எவ்வளவு தந்திருப்ப? இவ்வளவுதான் தந்திருப்பான். சரி அப்ப அதை ஊட்டி விடு. அதே ஊட்டி விட தரமாட்டான், அதையும் தரமாட்டான்.
பின்னுக்கிடுதேன்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஆறாவது ஆர்டர் அசைன் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஆர்டர் போய் பிக் பண்ணலாம்னா எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா, போலாமாடா? போலாம். சரி, ஓகே. சரி, ஒரு வழியா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஆர்டரை வந்து தயாராக வந்து எடுக்க போயிருக்கா. என்னப்பா போற? சரி, போயிட்டா. பரவாயில்ல, இப்போ அவளே ஒரு சிலதெல்லாம் கத்துக்கிட்டா. அவளே இப்போ வந்து என்ன எதிர்பார்க்கறது கிடையாது, அதனால அவளே போய் ஓகே. ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னாச்சு? 3 நிமிஷம் இருக்கு. அடியா, ஆறாவது ஆர்டரை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா டைம் வந்து 10 மணிக்கிட்ட ஆக போகுது. என்னன்னா இந்த ஆர்டர் நம்ம கொடுத்தா கரெக்டா 10 மணி ஆயிரும். கரெக்டா 9:30 நம்ம வந்து இந்த ஆர்டர் கொடுத்துட்டு போறது கரெக்டா 10 மணி ஆயிரும். கொடுத்தாலே 10 மணி ஆயிரும். கொடுத்துட்டு கடைசி நான் சொல்றேன், இந்த ஆர்டர் முடிஞ்ச உடனே நான் கடைசியில் நான் சொல்றேன் எவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஆறாவது ஆர்டர், எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளவு டிப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில்ஸா நான் சொல்லியிருந்தேன். என்னடா? ஓகே, சரி, வீடியோ பாருங்கண்ணா. இவன் கடைசி வந்துருச்சு. எடுத்துட்டியா? இல்ல வேற சீக்ரெட் உன்கிட்ட வேற விஷயம் சொல்றது. என்ன சீக்ரெட்? சொல்லாது. கரெக்டா சொல்லு. நம்ம ஆர்டர் எடுத்தாச்சு, நம்ம போலாமா? கத்தி பேசுமா, எனக்கே காது கேட்கல. இப்பதான் உள்ளவங்களுக்கே கேட்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து இந்த ஆர்டரை கொடுத்துட்டு நம்ம வந்து சொல்லிடலாம் எவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஒன்னுடா கிளம்பலாமா? சரிப்போமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம வந்து ஆறாவது ஆர்டர் கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஒண்ணுன்னா, ஆறாவது ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம். சரி, வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தோம். கடைசி நிமிஷத்துல இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. 7வது ஆர்டர். என்னடா 7வது ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. சரி, இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் நான் சொல்லிடுறேன் மொத்தம் எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்துடலான்னு. சரியா போகலாமா? இந்த ஆர்டர் மட்டும் சீக்கிரமா கொடுத்துருவோம். பக்கத்துல தான் இருக்கு. சீக்கிரம் கொடுத்துட்டு நம்ம வந்து மொத்தம் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிடலான்னு. சரி, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம வந்து 7வது ஆர்டர் நம்ம எடுத்துட்டு இதை நம்ம சீக்கிரமா போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்து நம்ம எவ்வளவு அன்னைக்கு ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு சொல்லிடுவோம். மிஸ் பண்ணாம பாருங்கண்ணே. ஓகேவா? சரி, கொடுத்துருமா? ரைட். எப்படி கண்டுபிடிச்சேன்? பார்த்துட்டேன். எப்படி? சாஸ் மேல வர சோறு வேற இருக்கு. பைய புடிச்சிட்டான். சரி, வாங்க போலாம். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம்டா. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7வது ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கடைசி ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். என்னடா சொல்லிடலாமா? எவ்வளோ ஏர்ன் பண்ணணுங்கிறது வந்து சரி பார்க்கலாமா எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத. சரி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொதல் ஆர்டர் வந்து ஒரு 27, அடுத்த ஒரு 33, அடுத்த 38, 25, 39, 34, 25. டோட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோடா? 221 ரூபா. அதாவது பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம வந்து 221 ரூபாய் நம்ம வந்து பார்ட் டைம்ல நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிப்ஸ் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ஒரு 15 rupees டிப்ஸ் கிடைச்சது. 15 35 பிளஸ் ஒரு 80 எவ்வளவு வருது பாரு? 115. அப்ப டோட்டல் எவ்வளவு வந்தது? இந்த டிப்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஓட்டுன காசு பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 336 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது பெட்ரோலுக்கு 100 போட்டிருக்கோம். அதை மைனஸ் பண்ணா எவ்வளவு இருக்கு பாரு மேடம், பாருங்க எவ்வளவு வருது? 236 ரூபாய். அதாவது டோட்டலா நம்ம இன்னைக்கோட ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 236 ரூபா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்ட் டைம்ல நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னா ஒரு சில நேரம் வந்து நிறைய ஆர்டர் விழும். ஒரு சில வந்து நேரம் பாத்தீங்கன்னா நல்ல ஆர்டர் விழும். ஒரு சில பார்ட் டைம்லனா 400 500 கிட்டலாம் ஏர்ன் பண்ணலாம். சில நேரம் கொஞ்சம் டல்லா இருக்கும். அதாவது நம்மளோட கெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படியும் ஒரு 400 300 350 கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா அந்த இதுல வந்துருச்சு. என்ன ஓகே தானே? அந்த இதுல வந்துருச்சு. பெட்ரோல் போட்டுக்கலாம். இதே நம்ம ஒரு எலக்ட்ரிக் பைக் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட். ஆமா, நம்ம வந்து போட தேவையில்ல. எலக்ட்ரிக் பைக்னா நமக்கு ரொம்ப ஒரு சேவிங்ஸ், பெட்ரோல் சேவிங்ஸ் இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதுக்காக வந்து பார்ட் டைம்ல இதுல வந்து அதாவது இதை நீங்க ஃபுல் டைம் பாக்குறதும் பார்ட் டைம்ல பாக்குறது உங்களோட விருப்பம் தான். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, பார்ட் டைம் பாக்குறது ஒரு பெஸ்ட். நான் சொல்றேன் ஃபுல் டைம் வந்து ரொம்ப இதா தெரியும். ஆனா பார்ட் டைமா நீங்க ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கரெக்டா கெஸ் பண்ண முடியாது. அதாவது என்னோட கணிப்பு பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஓடுறது பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல ஒரு 400 350 400 கிட்ட ரீச் ஆயிரும். 400 கிட்ட டிப்ஸ் எல்லாம் வரலாம் செய்யும். அதனால எங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்ட் டைம்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு.
ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறோம். என்ன அடுத்த vlogல வந்து நம்ம பார்க்கலாம். சீக்கிரமாகவே நம்ம அடுத்த vlogல நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணணும். எங்கள் 2 பேத்துக்கும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். சரி, அதாவது மணி டயர்ட் ஆயிடுச்சு, 10:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பேசாமல் நல்லா தூங்க வேண்டியதான். என்னடா போமாடா? சரி, லவ் யூ ஆல், பாய். சரி, அவள் ரொம்ப கிறங்கிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. அவளுக்கு வந்து சாப்பாடு ஒன்றும் சோறு ஒன்றும் அவளுக்கு. சரி, மணி 10:30 ஆகிட்டு. இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப எனக்கே டயர்டாக தான் இருக்குது, எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால சரி, வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். சரி, ஓகே, எல்லாரும் வந்து சேஃபாக இருங்க, நல்லபடியாக உடம்பு பார்த்துக்கோங்க. லவ் யூ ஆல், பாய். என்ன போலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். see you all நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.